அண்ணா இப்போ தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? இப்போ வந்து நான் அடுத்தது நான் ஒரு வேளை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை நான் வந்து இந்த படிப்பு படிக்கணும், இல்லை நான் வந்து இந்த வேலைக்கு நான் போகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாருமே எழுதுறாங்க. ஸோ இப்போ எப்படி நான் இதில் வந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும்? இது எப்படி? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவர் காரியத்தை வாய்க்க செய்யும். ஆமாம். அப்போ முதல்ல கர்த்தரிடத்துல காரியத்தை கொண்டு போகணும். இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அப்போ கர்த்தருக்கு சித்தமா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பொறுமையாக காத்திருக்கும் பொழுது, நம்ம உடனே ஸ்டெப் எடுக்காம பொறுமையாக அந்த காரியத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது, கர்த்தருக்கு சித்தம்னா அவரே அதை வாய்க்க பண்ணுவார், இல்லைன்னா அவரே அதை பிளாக் பண்ணுவார். அப்போ அதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா எப்பயுமே கர்த்தர் வந்து உண்மை இல்லை. நம்ம ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மளோட தான் இருக்கிறார். ஆமாம், அவர் வந்து நம்மளை கைட் பண்ணுறாரு. கரெக்ட், சரியா? அப்போ வந்து அவருக்கு தெரியும், அவர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை கைட் பண்ணுவார். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நமக்கு பேச பொறுமை தான். நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் கர்த்தர் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஓனாக கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம உடனே டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம கவனம். அதே நேரத்தில் இப்போ நார்மல் லைஃப் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பைபிள் சொல்லுது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாது, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று நீ அறிய. இப்போ நார்மல் லைஃப்பில் ஒரு ஜாப்ல ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை மற்ற காரியங்களை செய்கிறதோ, நீங்கள் செய்ய வேண்டிய நார்மலான லைஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தான் நடத்தணும்னு நீங்கள் தேவை. ஆமாம், நார்மலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய வேலையில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லை வேறு ஒரு பட்டணத்துக்கு போகணும், இப்படிங்கிறது இது வந்து சரியாக இருக்குமா உங்களுடைய கமிட்மெண்ட்? அப்போ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்துருங்க. எந்த தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் இடைப்படுவார். கட்டாயம் கர்த்தர் பேசுகிறது எல்லாமே பேஷன்ஸ். ஆமாம், அதே சமூகத்தில் நான் காத்திருக்கணும். அதே தேவன் நடத்துவார். சரிங்க, ஓகே, தேங்க்ஸ். கர்த்தர் வாசம்.